ஹலோ லட்டு சிங். லட்டு சிங்னு சொல்லக்கூடாது, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார்னு சொல்லணும். ஓகே ஓகே, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். நான் டான்சிங் தீஃப் பேசுறேன். டான்சிங் தீஃபா? அட டான்சிங் டால் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா இது டான்சிங் தீஃப்? நோ ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி கேட்டதுலனா இப்ப கேட்டுக்கங்க. என்னோட மெயின் பிசினஸ் திருட்டு மட்டும்தான். நான் திருடும் போது டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் திருடுவேன். அதனாலதான் மக்கள் எல்லாரும் என்ன டான்சிங் தீஃப்னு கூப்பிடுவாங்க. ஹாய், என்ன? ஆமா, முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க. நான் வேதா சிட்டி பேங்க்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே திருட போறேன். எப்படி? டான்ஸ் ஆடுற திருடனா? என்னோட ஏரியாவுல திருட்டா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட திருடணும்னா பயப்படுவான். ஏன்னு தெரியுமா? லட்டு சிங் வருவாரு, முட்டிய உடைப்பாருன்ற பயம்தான். நீ என்னோட ஏரியாவுல நான் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ற பேங்க்லயே திருட போறேன்னு அதுவும் என்கிட்டயே சொல்ற. உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? சுயநனவோட பேசு, புரிஞ்சுதா? இம்பாசிபிள். டயலாக் பேசுறத விட்டு தள்ளுங்க லட்டு சிங். ஓ சாரி, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். முடிஞ்சா ரிப்போர்ட் எழுதிக்கங்க, நான் திருடிட்டேன்னு. எப்படி என்ன போய் ரிப்போர்ட் எழுதுன்ற? டான்ஸ் ஆடுற திருட்டு பயப்புல கிரைம்ன்றது நடக்கவே இல்லையே. கிரைம் நடக்காம ரிப்போர்ட்லாம் எழுத முடியாதாமா? முட்டா பயல, போன வைடா. ஓகே, நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னதுனால அந்த பேங்க் திருட்ட நான் உடனே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். உடனே சிவாக்கு போன் பண்ண வேண்டியதுதானே? ஏன் சார் வெயிட்டிங்க? அது மட்டும் இல்ல, உங்களால தனியா போய் எப்படி அவனை பிடிக்க முடியாத சார். போனை பண்ணிடுங்கன்றேன். என்ன சொன்ன? நான் சிவாவுக்கு போன் பண்ணணுமா? நான் என்னத்துக்காக சிவாவுக்கு போன் பண்ணணும்? இருந்தாலும் கான்ஸ்டபிள், நீ சொல்ற, அதனால நான் பண்றேன். ஹலோ சிவா. அப்படியே நில்லுங்க சார். சிவா, இவர்தான் நம்ம பேங்க் மேனேஜர். திருட்டு பையனை கையும் களமா பிடிக்கிறதுக்கு இவரு நம்மள செக்யூரிட்டி ரூமுக்குள்ள போறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாரு. பாத்துக்க. சிவா, பேங்க்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும், அவ்வளவு ஏன் கேலரியில கூட சிசிடிவி கேமராவை பொருத்திருக்கேன். எல்லாத்தையும் நாம இங்க இருந்து லைவா பார்க்கலாம். அங்க பாருங்க, அங்க இருக்கிற சுரங்க பாதையை யூஸ் பண்ணி அந்த அங்கிள் உள்ள வரதுக்கு முயற்சி பண்றாரு. புடிங்க 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 புடிங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க? அந்த திருட அலர்ட் ஆகி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். சாரி சாரி சாரி. அந்த திருட இது வழியா தான் எஸ்கேப் ஆகி இருக்கணும். அப்படி போகும்போது டார்ச் கீழே விழுந்திருக்கு பாரு. சீக்கிரம் வாங்க, அப்பதான் அவனை ஃபாலோ பண்ண முடியும். சார் போங்க சார். அம்மா சார், நானே
சின்ன பையா ஏன்டா வழியை மறைச்சு நிக்கிற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய் தம்பி, எதுக்குப்பா என்ன அடிக்கிற? என்ன போக விடுப்பா. அவ்வளவு ஈஸியா உங்களை போக விட்டுருவனா? எவ்வளவு பெரிய திருட்டுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி திருடினதெல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு போங்க. அட நான் என்ன பார்த்து திருடினேன்? என்கிட்ட எந்த பணமும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் திருடனும் இல்லப்பா. ஏய், நீ திருடன் இல்லனா அப்புறம் என்னத்துக்காக நீ இவ்வளவு வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லு. அட சார், ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்ன வீனஸ் சிட்டிக்கு வர சொன்னார் சார். அவர் என்கிட்ட போன்ல என்ன இன்டர்நேஷனல் ரேசிங்க்கு ஹையர் பண்ண போறதா சொன்னாரு சார். அதான் போனேன். அதுவும் குறிப்பிட்ட டைம்க்குள்ள என்ன வேகமா வர சொன்னாரு. அதான் வேகமா வண்டி ஓட்டினேன். இன்னும் 10 நிமிஷத்துல நான் மட்டும் அவர்கிட்ட போய் சேரலன்னு வைங்களேன் சார், அவர் எனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன அட்வான்ஸ் பேமெண்ட் 10,000 கிடைக்காம போயிடும் சார். லட்டு சிங் சார், சீக்கிரமா வாங்க. பேங்க்ல திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. சார் பேங்க் கொள்ளையடிச்சிட்டாங்க சார். என்னது? ஓ மை காட். ஹலோ லட்டு சிங். சாரி இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். நான் தான் டான்சிங் தீஃப். ஞாபகம் இருக்கா? எப்படிடா உன்னை நான் மறப்பேன்? ஏய், ஒரு தடவை நீ என் கையில மாட்டணும், அப்ப தெரியும்டா நான் யாருன்னு. நீ டான்ஸ் ஆடுறதையே மறந்து போற அளவுக்கு அடிப்பேன். ஓகே, என்ன பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான சான்ஸ் தர போறேன். நான் மங்கள் ஜுவல்லர்ஸ்ல இப்ப திருட போய்கிட்டு இருக்கேன். ஹலோ சிவா. சிவா, அட பாத்தீனா சிவா, போன தடவை பேங்க்ல நான் உள்ள மட்டும்தான் சிசிடிவி கேமராவை வச்சிருந்தேன். ஆனா இந்த தடவை உள்ள வெளியேன்னு 2 இடத்துலயும் வச்சிருக்கேன். அந்த திருட்டு பையன் வந்தான்னு வச்சுக்க, லபக்குன்னு அவனை பிடிச்சிடணும். ஆமா, நீங்கெல்லாம் பயப்படாதீங்க. ஒரு சிங்கம், அதான் இந்த லட்டு சிங்கம் இருக்கல, நான் இருக்கும்போது யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அச்சச்சோ. சார் ஸ்பீடா ஓட்டுங்க சார். உங்க திருட்டு இதோட முடிஞ்சிருச்சு. உடனே வண்டியை விட்டு இறங்குங்க அங்கிள். திருட்டா? நான் எங்கேயும் திருடலையப்பா தம்பி. பொய்யா சொல்ற? ஏய், லட்டு சிங்க வச்சுக்கிட்டே போய் சொல்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நகை கடையில ஏதையோ ஒன்ன தூவிட்டு அங்க இருந்து நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்க, உண்மைதானே? இல்ல அப்படி இல்ல, நான் புகை போட்டதுனோ உண்மைதான். ஆனா அந்த நகையை நான் ஒண்ணு திருடல. சரி, ஏன் அங்க புகையை கிளப்பி விட்டீங்க? அது என்னோட டியூட்டி. சிட்டில எங்கெல்லாம் கொசு அதிகமா இருக்கோ ஃபோன் பண்ணாங்கன்னா அங்க போய் நான் புகையை போடுவேன். ஒரு ஆள் 15,000 ரூபாய் கொடுத்து 10 இடத்துல புகையை போடுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அதுவும் உடனே வேலையை ஆரம்பிக்கணும்னு என்கிட்ட சொன்னாரு. அவருக்கு எங்க அர்ஜென்ட்டா வெளியே போகணுமா? இங்க பாருங்க, அதுக்கான அட்வான்ஸ் கூட கொடுத்திருக்காரு. சார்,
எல்லா நகையும் கொள்ளை அடிச்சிட்டான் சார். போச்சு, என் கடையவே காலி பண்ணிட்டான் சார். நீங்க யாராவது திருடனை பாத்தீங்களா? இல்ல, நீ போனதும் உன் பின்னாடியே நாங்கெல்லாம் வந்துட்டோமா, அந்த கேப்ல அவன் உள்ள வந்திருக்கான். மறுபடியும் போன் பண்றானா? ஐயோ, இது நிச்சயமா அந்த டான்ஸ் திருட்டு பையனாதான் இருப்பான். நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்கவே மாட்டேன். இந்த போனை நான் எடுக்க போறதே இல்ல. சார் எடுங்க சார். சார் அங்க அடிக்குது சார். நீங்க ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அது நீதானா? சாரிப்பா, சாரி சிவா. நான் அந்த டான்சிங் திருடன் இல்லப்பா நினைச்சேன். அதாவது என்ன யோசனை, அவன் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டுல திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் போனை எடுக்கவே வேணாம்னு முடிவு பண்ணேன். அவன் நம்ம கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கிய திருட மாட்டான் இல்ல. அட, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது லட்டு சிங் சார். இந்த தடவை நாம அவனை நிச்சயமா பிடிக்கிறோம். தைரியமா இருங்க. சார் என்னாச்சு? இந்த தடவையும் அவன் திருடிக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, என் கைய ஒட்டி வேலை போயிடுயா. சார், எந்த? நானும் என் குடும்பமும் நடு தெருவுல தான் நிக்கணும். சார், அழாதீங்க சார். சொல்லுப்பா சிவா. என்னது? இல்ல இல்ல, நான் சிவா இல்ல, உங்க டான்சிங் தீஃப் பேசுறேன். மறுபடியும் மாட்டிக்கிட்டே. போன வைக்காதீங்க, போன கட் பண்ணவே கூடாது. நான் சொல்றத நல்லா கேளுங்க. இப்பெல்லாம் உங்க மூளை உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா வேலை செய்யுது. இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யற அந்த மூளையவே கொள்ளையடிக்க போறேன். அதுவும் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டே. என்ன அது, மூளையே கொள்ளையடிக்க போறியா? இதுக்கு என்னையா அர்த்தம் கான்ஸ்டபிளே? சார் உங்களோட மூளைனா அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். இங்க வரானோ? எங்கயா இங்க வந்து அவன் என்னையா பண்ண போறான்? என்கிட்ட காசே இல்ல. உன்கிட்ட நிறைய காசு இருக்கு போல இருக்கு. அட போங்க சார், காண்ட டைம்ல காமெடி பண்ணிக்கிட்டு. எனக்கு சம்பளம் வரதுக்கு முன்னாடியே அது பொஸ்ன்னு காணாம போயிடுதே சார். அது வந்து பணம் வரும்போதே போறதுக்கும் வழி ரெடியா இருக்கு சார். அப்ப அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கை வலங்க திருடிக்கிட்டா போவான். அட பைத்தியக்கார திருடு மேல. சார், காசு வேணா இல்லாம இறக்கலாம், ஆனா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குதே சார். கன்ஸ், மஷின் கன்ஸ், உங்க பிஸ்டல் கூட இருக்கு. கான்ஸ்டபிளே, அப்படின்னா உடனே எல்லாத்தையும் தூக்கி லாக்கப்ல போட்டு பூட்டியா போறேன். எப்படிப்பட்ட பூட்டை போட்டு பூட்டணும் தெரியுமா? நம்மளாலேயே கூட நம்ம சாவியை போட்டு அதை திறக்க முடியாம கஷ்டப்படணும். இந்த இருக்கு அம்மா. கொடுங்க சார். யாருக்கிட்ட சார்? இப்ப நம்ம சிவாக்கும் போன் பண்ணிடலாம் சார். எப்படியோ திருட வர போறான். சிவா இல்லாம நம்மளால அவனை பிடிக்க முடியாது சார். லட்டு சிங் சார், இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. ஏன் இன்னும் அந்த திருடன் வரல? அவன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். பயந்து தானே ஆகணும். லட்டு சிங் இருக்கிற ஏரியாவுல திருட்டுத்தனம் பண்றது ஒன்னும் சுலபமான காரியம் இல்ல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல. லட்டு சிங் சார், டயலாக் எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல அந்த திருட என்ன சொன்னான்னு எங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன் லட்டு சிங், உங்களோட மூளை இப்பெல்லாம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யுதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்ப நான் உங்க மூளையவே கொள்ளையடிக்க போறேன்னு சொன்னான். ஆனா இந்த லட்டு சிங் சாருக்கு தான் மூளையே இல்லையேப்பா. ரேவா, இது சிரிக்கிற நேரம் இல்ல. இதுல நிச்சயமா ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவன் லட்டு சிங் சாரோட மூளையை திருட போறேன்னு சொல்லிருக்கான். அப்படின்னா மூளை தான் திருடனை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அட, லட்டு சிங் சாருக்கு உதவி பண்றது நீதானப்பா? அவரோட மூலனா அப்ப கண்டிப்பா உன்கிட்ட தான் எதையோ திருட போறான். ஹலோ தாத்தா, நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அங்க திருடன் வருவான் போல இருக்கு. அட என்னப்பா வருவான் போல இருக்கு. அவன் வந்து அவன் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான் சிவா, பாத்துக்கிட்டு இருக்கான். உங்க பேர அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு இந்த பாடத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் கான்ஸ்டபிள், அந்த திருடன் என்னோட சைக்கிளையே திருடிட்டு போயிட்டான்.
நான் இந்த சைக்கிள் எடுத்துக்கிறேன். சார் கதவு லாக்கு. தாத்தா கதவை திறக்கண்ணே. அச்சோ. ஐயோ தம்பி ஹேண்ட்ஸ் அப். உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உங்களால என்ன பிடிக்க முடியாது, முக்கியமா உங்களால என்ன மாதிரி பண்ணவும் முடியாது. பாத்தீங்களா இந்த மாதிரி நேரத்துல கூட நான் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறேன்னு. ஓஹோ, அதுதான் விஷயமா தம்பி. உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது. நான் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு. போட்டிக்கு நீ தயாரா சொல்லு. என் சைக்கிள் எங்க தான் இருக்கா? தாத்தா, அந்த திருட எங்க? இப்பதான் மேல போனாப்பா. தீர்மான் தான் வரேன். அட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லட்டு சிங் சார்? அட சிவா, டான்ஸ் போட்டி நடந்துட்டு இருக்கு. நான் அந்த திருடனை தோக்கடிச்சிருவேன் பாரு. அவன் ஓடி 1/2 மணி நேரம் ஆகுது. உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான். அப்படியா? அட, அவன் மறுபடியும் என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். லட்டு சிங் சார், சீக்கிரம் வாங்க. சார் சைக்கிள் குட்டியா இருக்கு. ஏன்பா என் பின்னாடியே வந்து தொல்லை கொடுக்கற? போ, விளையாடு, சாப்பிடு. ஒரு சின்ன பையனா என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுப்பா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா நான் தான் யாருன்னு உனக்கு தான் தெரியாது. நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே செய்யறது திருட்டு மட்டும் இல்ல, ஃபைட்டும் நல்லாவே பண்ணுவேன். என்ன எப்படி இருக்கு என்னோட டான்ஸ்? நில்லு. இப்ப நான் உனக்கு ஒரு டான்ஸ காட்ட போறேன். அது உன்ன மாதிரி மோசமான திருட்டு பசங்களுக்கு மட்டுமே உண்டான டான்ஸ்.
வேண்டாம் 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 நிப்பாட்டுங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. மியூசிக் பிளே ஆகுறதுனால என் காலு கட்டுப்பாடு இல்லாம ஆடிக்கிட்டே இருக்கு. முடியல, என்னால முடியல. நிறுத்துங்க, பாட்டை நிறுத்துங்க ப்ளீஸ்.